வெல்கம் டு மகிழகம் சேனல். இன்றைக்கி சாஃப்டாக பஞ்சு மாதிரியான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பயும் இட்லிக்கு ஊற போடுற மாதிரியே அரிசி உளுந்து கூட பச்சரிசியும் ஒரு 3 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நீங்கள் தேங்காய் துருவலை இதிலே போட்டு அரைக்கணுமாலும் அரைச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஆப்பத்துக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக விட்டு கரைச்சிருக்கணுங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்தோம்னா அந்த இஞ்சியில் இருக்கிற காரமும் அந்த இலைச்சியோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் பிழியும் போது இந்த மாதிரி ஒரு சுத்தமான மெல்லிசான துணியில் நம்ம பிழிஞ்சிட்டோம்னா ஒரே தடவையில் நல்லா திக்கான பால் கிடச்சிரும். இதை நல்லா இறுக்கி பிழிஞ்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா சக்கை மட்டும்தான் இருக்கும். திரும்ப நம்ம தண்ணி ஊற்றினாலும் இதில் பெருசாக எதுவும் பால் வராதுங்க. நம்ம தேங்காய் உடைச்ச தண்ணியையும் இந்த பாலில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் மணமும் ரொம்ப நல்லா வருதுங்க. இப்போ இந்த நான்ஸ்டிக் ஆப்ப பேனில் இந்த மாதிரி 2 கரண்டி நல்லா ஆப்பத்தை ஊற்றி இந்த மாதிரி ஒரு சுற்றினோம்னா போதுங்க. நல்ல சாஃப்டான நடுவில் சாஃப்டாகவும் ஓரத்தில் கிறிஸ்பியான ஆப்பம் கிடச்சிரும். ஒரு 2 ஆப்பம் கொஞ்சம் சுமாராக தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கல் நல்லா அந்த சூட்டுக்கு பழகவும் ஈஸியாக வந்துடுங்க. சுற்றி நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சுகர் இல்லைனா நாட்டு சக்கரை வச்சு எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.